எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். ஆம், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை காக்கிறவர், நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நம்மை அழைத்த தேவன் என்றென்றைக்கும் அவர் நமக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான நிந்தைகள், பலவிதமான அவமானங்கள் வரும்போது சோர்ந்து விடுகிறீர்கள் அல்லவா? ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். என்ன தெரியுமா? நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடந்து செல்கிற போதும் அவர்கள் உண்மையிலே புரளுவதில்லை. நீ அக்கினியிலே நடந்தாலும் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றுவதில்லை என்று சொன்னார். ஆம், என கருமையானவர்களே, நாம் தண்ணீரை கடக்கிற ஒரு சூழ்நிலை வரத்தான் செய்கிறது. அக்கினியை போன்ற சோதனை, பாடுகள், உபத்திரவங்கள் வரத்தான் செய்கிறது. ஆனாலும் ஒன்றை நாம் அறிந்து கொள்கிறோம். அக்கினி நம்மை பட்சிக்காதபடிக்கு, தண்ணீரிலே நாம் மூழ்கி விடாதபடிக்கு ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? தானியேல் என்ற ஒரு மனிதனை கவனித்து பாருங்கள். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ற மனிதர்களை கவனித்து பாருங்கள். அவர்கள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருந்த போது அவர்களுக்கு உபத்திரவங்கள் வந்தது, பாடுகள் வந்தது. அவர்கள் தேவனுக்காக நின்றதினால அங்கே சிங்காசனம் நேரடியாக வந்து இறங்கவில்லை. மாறாக அக்கினி சூளைக்குள்ளே தள்ளப்பட்டார்கள், சிங்க கவிக்குள்ளே போடப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் அவர்களோடு கூட இருந்ததினால சிங்கங்கள் அவர்களை சேதப்படுத்தவில்லை, அக்கினி அவர்களை பட்சிக்கவில்லை. அதனாலதான் நேபுகாத்நேச்சார், தரியு ராஜா எல்லாம் மகா உன்னதமான தேவனை துதித்தார்கள். தானியேலின் தேவனை போல் ஒரு தேவன் இல்லை. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை போல அவர்களுடைய தேவனை போல் ஒரு தேவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனை அவர்களும் விசுவாசிக்க கூடிய அளவு தேவன் கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சில வேளையில் நாம் தேவனுக்காக ஊழியம் செய்யும் போது நமக்கு யாரும் நம்மளை பாராட்டுவது இல்லை, நமக்கு யாராவது புகழ் மாலை போடுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. நம்ம தேவனுக்காக தேவ பக்தியாய் நின்று நீதிக்காக, உண்மைக்காக, பரிசுத்தத்துக்காக வாழும்போது நமக்கு யாராவது தங்க மெடல் கொண்டு வந்து கொடுத்தது இல்லை. ஆனால் நமக்கு சோதனைகள், பாடுகள் மாறாக வருகிறது, உபத்திரவங்கள், நிந்தைகள் நமக்கு வருகிறது. ஆனாலும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமாய் இருக்கிறது. ஆகவே தான் ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவன் தம்முடைய இரத்தத்தால எங்களை மீட்டெடுத்து இருக்கிறார் இல்லையா? அவர் இரத்தத்தை உனக்காக சிந்தினார் அல்லவா? நீ அவருடையவர், நீ அவருடைய கையில இருக்கிறாய், அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறாய். இருந்த போதிலும் தண்ணீரை கடக்கிற ஒரு சூழ்நிலை வரத்தான் உனக்கு செய்கிறது. அக்கினி கூடாக கடந்து போகிற ஒரு சூழ்நிலை வரத்தான் செய்கிறது. அக்கினியை கண்டு பயப்படாதே, தண்ணீரை கண்டு கலங்கி விடாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை மாத்திரம் நினைத்துக்கொள். ஆம், தண்ணீரை கடப்பாய், அக்கினியிலே நீ நடந்து செல்வாய். ஆனாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதினால் ஒரு நாள் நீ வேகி போவதே இல்லை. தண்ணீரையும் போன்ற சோதனைகளையும் வேதனைகளையும் கண்டு யாராவது கலங்கி நிற்கிறீர்களா? இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். அன்றைக்கு சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளைக்கு காத்த தேவன், அன்றைக்கு தானியேலை சிங்கத்தின் வாய்க்கு ரட்சித்த தேவன் இன்றைக்கும் உங்களை காப்பார், உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய கரத்தின் கிரிகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, இந்த நேரத்தில் தேவ பிள்ளைகள் உமக்காக நிற்கும் போது, தேவ பக்தியில வாழும் போது, பரிசுத்தத்துக்கு நிற்கும் போது, ஊழியத்திலே நிற்கும் போது, நீதிக்காக, உண்மைக்காக நிற்கும் போது, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அக்கினியை போன்ற சோதனை,
தண்ணீரை போன்ற ஆண்டவரை உபத்திரவங்கள், நெருக்கங்கள், ஆண்டவரே சிங்க கவிக்குள்ள தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை, அக்கினி ஜுவாலிக்குள்ளே போகிற ஒரு சோதனை. ஆனாலும் தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர் என்பதையும், எல்லாவற்றிலும் தேவன் அவர்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டும். தேவனை இந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகளை அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.